நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வானத்தின் வாசல் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பாதாளத்தின் வாசல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி மாதத்தில் 2வது வாரத்தில் தெய்வீக கிருபையாலும் தெய்வீக வல்லமையாலும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வானத்தின் வாசல் என்றால் பூமியில் சபைகளை குறிப்பது, உங்கள் இருதயத்தை குறிப்பது. இரண்டு தான் வானத்தின் வாசல். வாசல் என்றால் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நுழைவது வாசல் இருப்பாங்க. உங்க இருதயம் சுத்தமா இல்லைன்னா இயேசு கிறிஸ்து அந்த வாசல் வழியாக. அதனால உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்ன சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தில் நுழைய வேண்டாம், அது ஒரு வாசல். சபையில நீங்க நுழைய வேண்டாம், அது ஒரு வாசல். இந்த சபையினுடைய வாசல் உள்ள நீங்கள் பிரவேசிக்கும் போது அது வானத்தின் வாசலா மாறுகிறது. யாக்கோபுக்கு சொப்பனத்துல கொடுக்கப்பட்ட வாசல் தரிசனத்தின் வாசல். வானத்தில் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் நான் கண்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த வாசல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் வானத்தின் வாசல். நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வானத்தின் வாசல் பூமியில் உள்ள சபைகளை குறிப்பது. பூமியில் உள்ள சபைகளை மாத்திரம் இல்ல, உங்கள் இருதயங்களை குறிப்பது. அல்லேலூயா. உங்கள் இருதயங்களை, உங்கள் இருதயத்துல இருக்கிற வாசனம் ஆண்டவருடைய தான். அதான் பைபிள் வாசனம் சொல்லுறது இல்லையா, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க. கையினால் கட்டப்படாத, மனிதனால் மிதிக்கப்படாத ஒரு ஆலயம் இருக்குமானால் அது உங்க இருதயமாக ஆலயம். அதுல தேவன் வாசித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்பட்ட அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பிள்ளையை என்ன பண்ணும்? பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அல்லேலூயா. பிசாசுக்கு பிடித்த ஒரு காரியம் என்னன்னா, ரத்தமும் சதையும், மற்றவர்களை அழிப்பதும், மற்றவர்களை குற்றப்படுத்துவதும், மற்றவர்கள் மேல தீங்கான வாசனை வீச போனதான் பிசாசின் வேலை. அதான் ஆண்டவர் இங்க வசனத்தில் என்ன சொல்றார்? அது வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவர்களை பூமியில விழ தள்ளிச்சு. அல்லேலூயா. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக இருந்தது. உங்க வாசலில் வலு சர்ப்பம் இருக்கக்கூடாது. உங்கள் வாசலில் சர்ப்பம் இருக்கக்கூடாது. உங்கள் வாசலில் சாபம் இருக்கக்கூடாது. உங்கள் வாசலில் பிசாசானவன் இருக்கக்கூடாது. உங்கள் வாசலில் எந்த விதமான கழிவுகளும் இருக்கக்கூடாது. உங்கள் வாசல்ல எந்த விதமான 1/3 உள்ள சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கக்கூடாது. விக்கிரகத்தின் வல்லமைகள் உங்கள் வாசலில் இருக்கக்கூடாது. சாபத்தின் கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாவத்தின் கட்டும் வாழ்வில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வலு சர்ப்பத்தின் வல்லமைகள். உங்க வாசல் முதலாவது என்ன பண்ணும்? சுத்தமாக இருக்க வேண்டும். உங்க வாசல்ல குனிந்து போகிறவர்களா இருக்கக்கூடாது, நிமிர்ந்து போகிறவர்களா மாற்ற வேண்டும். அல்லேலூயா. வாசல் குனிந்து செல்கிறவர்களா மாறணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் மேலெல்லாம் கொஞ்சம் பாவம் இருக்குதுன்னு அர்த்தம், அடியில கொஞ்சம் பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்க அந்த வாசல்ல இருந்து தட்டி விடும் போது, எடுத்து விடும் போது, உங்கள் வாசலை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். உங்கள் வாசல் பெரிதாகும் போது நீங்க பெரிய மனிதன் மாறுகிறீர்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. உலகத்துடைய வாசல் நம்ம பார்க்கிறோம். குடிசை வாசல், ஒரு சாதாரண ஒரு ஓட்ட வீட்டினுடைய வாசல், ஒரு மாடி வீட்டினுடைய வாசல்,
பங்களாவுடைய வாசல், ரெசார்ட்னுடைய வாசல், பெரிய மாளிகையினுடைய வாசல், ஒவ்வொரு வாசல்லையும் நீங்க எப்படி நுழைவீர்கள் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த கூரை வாசல் நுழையும் போது சாதாரணமா பண்ணுவீங்க. உங்களுடைய மொழியில சொல்லும் போது ஓட்டு வீட்டுல நுழையும் போது எங்க வீடு மெத்த வீட்டை சேர்ந்து வீட்டுல நான் நுழைவேன் அப்படின்னு சொல்லி நுழைவோம். மெத்த வீட்டுல நுழையும் போது எங்க வீடு பங்களா வச்சு இதுல நான் நுழையிறேன் அப்படின்னு சொல்லி நுழைவோம். பங்களாவில் நுழையும் போது மாளிகையில் நுழையிறவனா பண்ணுவான், இதுவா பார்ப்பான். அப்போ நீங்கள் எதில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் மாளிகையில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். மாளிகை என்பது கட்டடம் அல்ல, தேவன் வசிப்பதுதான் மாளிகை. அல்லேலூயா. தேவன் உங்க இருதயத்தில் வசிக்கிறார் இல்லையா, அதான் மாளிகை. எத்தனை மாளிகை வேண்டாம் வாங்கலாம், தேவன் உங்க கூட இருந்தா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எத்தனை பெரிய வீடுகள்னாலும் வாங்கலாம், தேவன் உங்களோட கூட இருந்தார். அவர் சொல்றாரு, தேவனுடைய வீடே எல்லாம் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். தேவனுடைய வீடு என்பது உங்களுடைய வீடு. தேவன் உங்களுக்கு கூட இருக்கும்போது அவர் உங்களோட கூட என்ன பண்ணிருப்பார், கொண்டிருப்பார். அல்லேலூயா. வானத்தின் வாசல்ல நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, வானத்தின் வாசல் வரும், அதுக்கு முன்பாக விசாசம் போராடி கொண்டிருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான துன்மார்க்கத்தின் ஆவியும், வலுசற்பத்தின் ஆவியும், போராட்டத்தின் ஆவியும், இச்சையின் ஆவியும், எல்லா விதமான ஒழுங்கின்மையான ஆவியிலும் எடுத்து போட்டு ஒழுங்கான ஒழுங்குள்ள நல்ல ஆவியை குடும்பத்தில் வைங்க, வாசல்ல வைங்க. நீங்களே அந்த வாசலா இருக்கிறீங்க. வாசல்ல உட்பிரவேசிக்கிறவன் சுகம் அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெருகிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுது, பாடக்கார துணிப்பில்லை, வாசலை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் மரவாசல் செய்கிறோமோ, நம் குடும்பத்துல உடம்பு சரியில்லை கூட என்ன பண்றோம், வாசலை சுத்தம் செய்கிறோம். அல்லேலூயா. கோலம் போடுகிறோம், தண்ணி தொளிக்கிறோம், எல்லா வேலைகளும் நம்ம என்ன பண்றோம், நம்ம வாசலுக்காக செய்கிறோம். அந்த வாசல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போறது இல்லை. அனுதினமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இருதயம் தான் உன்னுடைய வாசல். இருதய வாசலை நீ சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க வீட்டினுடைய வாசலை நீ சுத்தப்படுத்தலன்னா நாளை கூட சுத்தப்படுத்திக்கலாம். ஆனா இந்த இருதயத்தின் வாசலை ஒரு நாள் சுத்தப்படுத்தலாம் கூட ஒரு நாளுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு போயிடும். கிறிஸ்து உங்களோட என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க வாசல் எப்படி சுத்தமா இல்லைன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, என் வாசலே அசிங்கமா இருக்குது, இந்த மரத்துல இருந்து இலை கொட்டினே இருக்குது, டெய்லி பெருகினே இருக்குதா, வாசல் அசிங்கமா இருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வாசல் அசிங்கமா இருக்கலாம், வாழ்க்கை அசிங்கமா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை கொடுத்து ஒரு சாட்சி சொல்லணுமா தவிர உன்னை வெயிட்டா வார்த்தை பேசக்கூடாது. அவன் தான் கிறிஸ்தவன். யார் கிறிஸ்தவன்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த கூடாதியா, அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் செய்யறேன், ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்குன்னு சொன்னா வாழ்க்கை சுத்தம் இல்லாம, வாழ்க்கை பிரியம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. வாழ்க்கை வானத்தின் வாசல், உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் சுத்தமா இருக்கும்போது அவர் சொல்றாரு, பிரியமானவனே அப்படின்னு ஒன்று அழைக்கிறார். பிரியமானவனே அப்படின்னு ஒன்று அழைக்கிறார். எப்போ அப்படின்னா உன் இருதயங்களோ, உன் எண்ணங்களோ, உன் சிந்தைகளோ சுத்தமானதா இருக்கும்போது அவ்வளவுதான் விரும்புகிறார். வந்து பரலோகம் இருக்கட்டும், நரகம் இருக்கட்டும், பூமி இருக்கட்டும், வானம் இருக்கட்டும், உனக்கு இப்ப கொடுக்கப்பட்ட இடத்துல நீ உண்மையா இருக்கியா இல்லையா?
பரலோகத்துக்கு போலாம்பா, அப்புறமா போலாம். ஆண்டவருடைய வாசலை பார்க்கலாம், ஆண்டவரோட உருவாடலாம். இப்ப உங்ககிட்ட கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறியா? 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஆகாரத்துக்காகவும் உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இது என்னால எப்படி கூட தர முடியும், இதுக்காக என்ன பண்ணாதீங்க, கலங்கி தெரியாதிருங்கள். இதெல்லாம் என்னால தர முடியும், டெய்லி தர முடியும். டெய்லி மண்ணாவை கொடுத்தவர், டெய்லி காடையை கொடுத்தவர், அப்பத்தையும் மீன் கொடுத்தவர். பழைய ஏற்பாட்டில் மட்டும் புதிய ஏற்பாட்டிலையும் தர முடியும். அதான் சொல்றாரு, மாத்தாளே நீயும் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். மரியாதை தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் உலகம் எல்லாம் பைத்தியம் நினைக்குது. உபவாச ஜபம் பண்றாங்க, வெள்ளிக்கிழமை ஜபம் பண்றான், சனிக்கிழமை ஜபம் பண்றான், எப்ப பார்த்தாலும் ஊழியத்தின் பாதிலே இருக்கிறான். இவங்களெல்லாம் வேலை இல்லை பொழுதுன்னு நினைக்கிறான். நீ ஓடி போய் தான் வாங்கி அரிசி சாப்பிடணும். உட்கார்ந்துனே என்ன பண்ணுவாரு? கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ ஓடி ஓடி உழைச்சாலும் ஓட்ட போய் தான் ஒன்றுமே. நீ ஓடுறதுலாம் எங்க ஓட்டணும்? நான் சொல்றேன் கேளுங்க. தேவனுடைய நேரத்துக்கு தேவனுக்கு கொடுங்க, உங்களுக்கு வேலை நேரத்துக்கு வேலை ஒப்பு கொடுங்க. அவர் பறவைகளை பார், அதெல்லாம் பண்றது இல்லை, விதைப்பதும் இல்லை. விதைக்கிறதுல களை என்ன பண்ணுவதில்லை, சேர்ப்பதும் இல்லை. அவை போல அழகு மேனி நமக்கு இல்லையே, சாலம் ஒன்றால் போல அவன் அணிந்தது இல்லையே. பசும் பொருட்களை பார், அவைகளுக்கு வண்ணத்தை கொடுத்தது யார்? அவை போய் என்ன பண்ணுது? குமரன் டெக்ஸ்ல போயிட்டு துணி எடுத்து வந்து போட்டுச்சா? புல்லுலாம் பச்சை கலர் ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டுச்சா? ஆனாலும் அவங்க நிலத்தை கொடுப்பது ஆண்டவர் ஆகிய. கவனி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியில நீங்க என்ன பண்ணணும்? நடக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்தை பார்க்காதீங்க, அழகான ஆண்டவருடைய படைப்பை பாருங்க. பொல்லாத உலகத்தை நீங்க பார்க்காதீங்க. பொல்லாத மனிதன் எப்படி வாழலாம், அந்த மனிதன் அப்படி வாழலாம், அந்த பாஸ்டர் எப்படி வாழ்றாரு, அவங்க குடும்பம் எப்படி வாழுது, இந்த விசுவாசத்துக்கு வாழறாங்க, அந்த விசுவாசத்துக்கு வாழறாங்க. அவங்களாம் சபைக்கு போறாங்களே, நாமும் அப்படி பண்ணுவோமான்னு சபைக்கு வராதீங்க. நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக மாறுவோம். எந்த கிறிஸ்தவனையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பாஸ்டரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதத்தை பாருங்க, இதை நேசிங்க, இதுல மிகுந்த பலன் உண்டு. இதை நேசிங்க, இதுல மிகுந்த பலன் உள்ளதா கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படியாக, உங்க வியாதியை மாற்றும்படியாக, உங்க வறுமையை மாற்றும்படியாக, உங்க தரித்திரத்தை மாற்றும்படியாக, உங்களுடைய எல்லா விதமான பாவங்களை மாற்றும்படியாக இதுல பவரை கொடுத்து வைத்திருக்கிறார். இது அந்த அதிகாரமுள்ள நாமத்துல இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்போ உங்க வாசலை நீ தரங்க, மூடி வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. மூடி வச்சிருக்கீங்களா உங்க வாசலை? இன்றைக்கு திருவங்கள். அல்லேலூயா. வாசல்களை அவர் திறந்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்கள் உங்கள் மத்தியில் செய்கிறார். எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கண்மணி வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகள் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிட்டு, உன் கழுவை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விழப்பண்ணும் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்மலையின் வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிச்சு. நீ கழுதை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விழப்பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சில பிசாசின் கூட்டம் கண்மலையின் வெடிப்புகளில் போய் கட்டுது.
தன்னோட வீட்டை வாசம் பண்ணுது. அது மேடுகளின் உச்சின்னு அது தெரியல. அல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைய பேர் உயர்ந்ததை நினைக்கிறாங்க. இயேசு இல்லாத ஒரு மனிதன் உயர்வனால் அவன் கண்மலையில் வீட்டை கட்டல, மேடுகள் மேல் கட்டி கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு கண்மலையா இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இங்க உங்களை பார்த்து, நீங்க மேடுகளின் மேல் உச்சியை பிடித்தது உன்னால பயங்கரமோ, இந்த இருதயத்தின் அகத்து உங்களை மோசம் போக்கிச்சு. இந்த பொல்லாத உலகத்துல பொல்லாத மனிதர்கள் எல்லாரும் இருதயத்தின் அகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இருதயத்தின் அகத்தை எல்லாரும் மோசம் பண்ணோம். நீ கழுகு போல உயரத்துல உன் கூட்டை கட்டினாலும் அங்க இருந்து உன் உழைப்பட என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாத எங்க போய் வீடு கட்டினாலும், நீ எந்த வீட்டுல அடைக்கலம் புகுந்தாலும், நீ யாரு கூட இருந்த கர்த்தர் இல்லாம எது செய்தாலும் உன்னை அங்க இருந்து கீழே விழப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்மலையின் மேல் உங்க வீட்டை கட்டணும். பெருமழையாவது காற்றாவது பெருங்காற்றாவது அதெல்லாம் பண்ணாது, உன்னை அணுகாது. மணல் மேல் உங்கள் வீட்டை கட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் என்ன பண்றோம், உங்களுக்கு விட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றது பாருங்க. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாது, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். தேவன் மெய்யாக பூமியில வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அல்லேலூயா. தேவன் மெய்யாக பூமியில வாசம் பண்ணுவாரோ, கண்டிப்பா பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நிறைய பேர் பிரசங்கிக்கிறது நான் பார்த்துக்கிறேன். வானத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, வருவாரு, வந்து பூமி அழிச்சிட்டு எல்லாரும் மேலே கூட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. பரம் மண்டலங்களில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம், அல்லேலூயா, உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கரங்களை தட்டுங்க. கவனிங்க, பூமியில பிசாசுகிறான்னு சொல்லிட்டு உங்களால பயந்து பரலோகம் கூட்டின்னு போறது ஏசு வரல. புரிஞ்சுங்க. நம்மளால நான் பூமியில பிசாசு இருக்குதான், இந்த பூமி அவனாட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே அவன் வணங்க சொல்றான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்ற ஜபத்தை நம்ம சொல்லி கொடுத்து போயிருக்கிறது. ஏன் நம்ம பயந்து போனோம்? பிசாசுக்கு, பிசாசின் ராஜ்யத்துக்கு. பரலோகம் எப்படி இருக்குது அதே மாதிரி பூமி மாறினையா? நிறைய பேர் பிரசங்கிக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடைசி காலம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நான் பிரசங்கிக்கிறேன். இது இயேசுவின் ராஜ்யம் பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக மனம் திரும்புங்கள், பூமியில வாழணும். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, நமக்கு கொடுத்துக்கிற ஒரு வாழ்க்கை பூமியில இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ராஜ்யத்தை இங்க செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் பரலோகத்தை பத்தி யோசிப்போம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பரலோகம் இருக்கிறது, அதை நம்ம போதான் போறோம் எல்லாரும். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஆனா பூமி அப்படியே விட்டு போக முடியாது. பூமியும் பரலோக ராஜ்யமாக மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே இந்த வாசல் சொல்லுகிறது பாடகர் இருக்கிறது. வானாதி வாசம், அந்த வாசம் தேவன் மெய்யாக பூமியில வாசம் பண்ணுவாரோ, அல்லேலூயா. இந்த ஆலயம் ஏமாத்தலையா இந்த ஊரு, இந்த ஜனத்துக்கு நான் சொல்றேன், உங்கள் இருதயம் ஆலயங்கள் தான் பெரிய இருக்குது. இந்த ஆலயத்துடைய இருதயத்துடைய இருக்கிற ஆலயம் தான் பெருசு. அல்லேலூயா. என் ஆலயத்துல தேவன் பேசுறதுனால நான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறேன். உங்களை ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவர் பேசினாங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்தை கட்ட முடியும். இதாங்க வானத்தின் வாசலுடைய அபிஷேகம். அல்லேலூயா. இந்த வாசலை நீங்கள் திறக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர்லாம் அப்பெல்லாம் ஜபம் கொண்டு வைப்பீங்க, ஐயா எங்கள் வீட்டில் ஜபம் கொண்டு வைங்க, ஐயா நீங்க எங்கள் வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஜபம் கொண்டு யாருமே சொல்றது இல்லை. ஏன்னா அன்னைக்கு
உங்க வீடுலாம் சாதாரணமா இருந்துச்சு. அல்லேலூயா. சாதாரணமா எளிமையான வீடுல இருந்தது. இப்ப ஜப்ப கொட்ட வச்சா டைல்ஸ் எல்லாம் காலி ஆயிருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜப்ப கொட்டா விளக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஐயா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி சாணி போட்டு கோயில் வச்சுருந்தாங்க. எல்லாம் வீட்டு உட்காந்து ஜெபம் பண்ணணும். பாய் போட்டு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிடுது. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் அவங்களுக்கு இப்போ வர மாட்டேங்குது. ஒரு நம்ம விசுவாசி வீட்டில் ஒரு சில வீட்டில் இது போய் ஜெபம் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜெபம் அவங்களுக்கு தேவைப்படல. அப்படி இல்லைன்னா நாங்களே ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. ரெண்டுத்துல எதனா ஒன்று பண்ணணும் இல்லையா? ஒன்று என்னென்ன கூட்டு ஜெபம் பண்ணிடணும், இல்லை நீங்க என்ன பண்ணணும். ரெண்டுமே இல்லைன்னா உன் வாசல் எப்படி திறக்கப்படுமா? வாசல் எப்படி திறக்கப்படும்? நீ எந்த வாசல்ல இருக்கிற? அல்லேலூயா. உனக்கு கேட் பாஸே இல்லையே. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசலை திறக்க வேண்டும் என்றால் திறக்கிறது கூட ஜெபம் தான் அவசியமா இருக்குது. அல்லேலூயா. அப்புறம் பரமாண்டவர்களே எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பண்றீங்களா அப்படின்னா இதெல்லாம் பண்ணதான் உங்க வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. இயேசுவா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷன் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமா போய் தேடுங்கள், நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமா போய் தேடுங்கள், நீ அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, வாசலை அடைக்கும் நேரத்தில் வந்து நீ கதறினீங்கன்னா என்ன பண்ண முடியாது, வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாது. வாசல் எங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. இப்போ வெளிச்சத்தின் வேலையா இருக்குது. கிறிஸ்து உங்கள் மத்தியில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து உங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் வாசலை போய் அடைய வேண்டும். இருட்டு வேலையில போனீங்கன்னா உங்களை 4 பேர் தேர்ந்தவங்களா மாறுவாங்க. நீங்க இன்னைக்கு என்ன பண்ண வழி காட்டுறவர்களெல்லாம் மாறணும், குருடர்களெல்லாம் மாறக்கூடாது. போய் தேடுங்கள், நீங்க அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அல்லேலூயா. வாசல் உள்ள நீங்கள் பிரவேசிக்கல அப்படின்னா உங்களை பிடித்துக் கொள்றதுக்கு பிசாசு வருவான். பிசாசு மனிதர் வருவாங்க. நீங்க வாசலுக்குள் பிரவேசித்தால் உங்களை யாராலும் பிடிக்க முடியாது. இதை ரகசியம் புரிஞ்சுங்க. வாசலுக்கு வெளியே இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் இதயத்தை திறந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உள்ள இருக்கிற அன்பான சபையுடைய மந்தைகளே, விசுவாசிகளே, மேய்ப்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இருளில் பிசாசானவன் எழும்பி கர்ஜித்து அவனுடைய சேனைகளை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலைகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி உங்களை வாசலுக்குள் அழைக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ அதை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனம் சொல்லுது. அதனால நீங்க எல்லாரும் திறந்த வாசல் உங்களுக்கு இருக்குதாடா, கவலை உங்களுக்கு தேவையில்லை. வாசல் திறந்திருக்கும் போது உட்பிரவேசியுங்கள். நானே வாசல், என்னை உட்பிரவேசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், அவன் வாழ்வான், அவன் செழிப்படைவான், அவனுடைய சேனைகள் என்ன பண்ண உயர்ந்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசலை எழுந்து விடாதீர்கள். உங்களுக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கான வாசல் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பரலோக வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் வாசலை நீங்கள் அடையக்கூடிய மாற வேண்டும். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அப்பொழுது வாசல் காவலாளரின் ராஜாவின் இருந்த பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. கவனிங்க. அப்பொழுது வாசல் காவலாளர் ராஜாவின் 2 பிரதானிகள் பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய மொர்தெகாயினுடைய கைக்கு என்ன பண்ணாங்க? கை போட வகை தேடினார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தினுடைய அரண்மனையில ஆமான் ஒருத்த உட்கார்ந்து ஆமான் அவன் மிகுந்த ராஜா வாழ்க்கை சான்றில் இருக்கக்கூடியவர் ஆமான். மொர்தெகாய் என்பவர் எஸ்தருடைய வளர்ப்பு அவருடைய தகப்பனாரா இருக்கிறார். எல்லாரும் இந்த ஆமானுக்கு வணக்கம் சொல்றாங்க. இந்த மொர்தெகாய் மட்டும் அவருக்கு வணக்கம் சொல்லல. ஆக இந்த ஆமானுக்கு மிகுந்த கோபம் வந்து, உண்ட மாத்திரம் இல்லடா உன் இனத்தை அழிக்கணும்னு சொல்லி எஸ்தர் ராஜாத்தோட சேர்த்து எல்லாரும் அழிக்கிறதுக்காக அந்த வாசல் வழியா நுழைந்து தீமை செய்ய போறாரு. ராஜாவின் வாசல்ல உள்ள உட்பிரவேசிக்கிறாரு. அப்படின்னா நடக்குது அப்படின்னு சொன்னா 128 நாட்டில் இருக்கிற யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளை இடுகிறார். எஸ்தர் ராஜாத்தி புலம்பி அழுது, ராஜா அழைத்தால் செல்ல வேண்டும். ஆனா ராஜா அழைக்காமையே இவங்க போய் செங்கோல் என்ன பண்றாங்க? ராஜாவின் என்ன பண்றாங்க? உட்பிரவேசித்து வாசல் வழியா நுழைந்து ராஜாவின் கிட்ட போறாங்க. கேட்கிறார் ராஜா, இந்த மாதிரி காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது செங்கோலை ராஜா நீட்டுகிறார். அந்த எஸ்தர் அன்னைக்கு அந்த மொர்தெகாய் அந்த ஆமான் அன்னைக்கு தீமையான வாசல் வழியா உட்பிரவேசித்து 128 நாட்டில் யூதர்கள் அழிக்க நினைச்சாரு. ஆனா அதே வாசல் வழியா உட்பிரவேசித்து நன்மைக்கான காரியங்களை செய்த எஸ்தர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தீமை சாபம் உண்மையின் தியாகம் எப்போதும் நம்மளோடு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த ஆமானுக்கு அதிகமான பவர் இருந்தது. ஆனா யாரை அழிக்க நினைத்தானோ, யாரை சாகடிக்க நினைத்தானோ அதே ஆமான் தூக்கு மரத்துல கொல்லப்பட்டான் என்று யாரும் சொல்லுது. இன்றைக்கு அநேக ஆமான்கள் பொதுமக்களுக்கு விரோதமாகவும் சபைகளுக்கு விரோதமாகவும் உன் குடும்பங்களுக்கு விரோதமாகவும் எழுப்பலாம். நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ரீசன் இருக்காது. ஆனா அவன் அழிக்க நினைக்கிற ஆமான்கள் ஒன்றுமில்லாம நாசமாகி போவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதற்கு நீங்க போகிற வாசல் அசுத்தமான வாசலா இருக்கக்கூடாது, தீமையான வாசலா இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியப்படாத வாசலா இருக்கக்கூடாது. நீங்க போகிற வாசல் தியாகத்தின் வாசலா இருக்க வேண்டும். மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய வாசலா இருக்க வேண்டும். மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வாசலா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக வாசலை திறக்கும் போது உன் வாசல் நம்ம திறக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வாசல் புரிந்து கொள்ளுங்க. இந்த வாசல் எஸ்தர் ராஜாத்தியின் வாசல். எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு மாளிகை இல்ல, மற்றவர்கள் மாளிகை இல்ல, மற்றவர்கள் அரண்மனை இல்ல, மற்றவருடைய வாசல்ல நீ ஆசீர்வதிக்கப்படு. ஒருவேளை ஒரு வாசல் இல்லாம, வாசல் கூட இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, பொண்ணு பார்க்கறதுக்கு போனா அவனுக்கு வீடு இருக்குதா, அவனுக்கு வாசல் இருக்குதா, அவன் பரதேசியா இருக்கிறானே, அவனை கல்யாணம் பண்ணி எங்க போவான்னு சொல்லி பெண் பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒருவேளை நீ பரதேசியா இருக்கலாம், அந்நியனா இருக்கலாம், துரத்தப்பட்டவனா இருக்கலாம், தள்ளப்பட்டவனா இருக்கலாம், எஸ்தரை போல தாய் தகப்பன் இல்லாம அனாதையா இருக்கலாம். ஆதரவா யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவா யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, உம்மை பற்றி கேள்விப்பட்டேன் உடனடியா ஓடி வந்தேன், உம்மை பற்றி கேள்விப்பட்டேன் உடனடியா ஓடி வந்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஐயா சபையினில் சேர்த்துக் கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா சபையினில் சேர்த்துக் கொள்ளும் ஐயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க.
அனாதையா போறாங்க, எந்த விதமான சூழ்நிலை இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல ராஜாத்தியா கர்த்தர் உயர்த்துகிறார். தகப்ப இல்ல, தாய் இல்ல, அவங்க போட்டு போறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல, நல்ல ஆதாரம் இல்ல, நல்ல வசதி இல்ல. ஆனாலும் இலவசமா கிடைத்த பொருளிலேயே தன் அழகை திறனை மேம்படுத்தி கர்த்தர் கொடுத்தாங்க. திறனை என்ன பண்றாங்க? சரியான திட்டத்துல, சரியான நோக்கத்துல ராஜாவிடத்தில் பயன்படுத்தினால எஸ்தர் என்ற வேதம் சொல்லுது. ஒருவேளை உங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், தகவல் தாய் கூட உங்களுக்கு இருக்கலாம். சரியான நேரத்துல, சரியான திட்டத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். வாசலை நீங்கள் அடைய வேண்டும். எந்த வாசலுக்குள் எப்பொழுது நுழைய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரிதான் நகோமி, ரூத், ஓர்பால் இவங்களாம் பிரவேசிக்கிறாங்க. நகோமி தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு, ஆகையினால தன்னுடைய கணவரையும் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து போறாங்க. சாப்பாடு இருந்தா போதும் ஐயா, இந்த தேசத்துல சாப்பாடு இல்லை, உணவு இருக்கிற தேசத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி தன் கணவனையும் பிள்ளைகளையும் அழைத்து சென்றாங்க. வரும்போது கணவனும் மறைச்சிட்டாரு, 2 பிள்ளைகளும் மறைச்சிட்டாங்க, 2 மருமகள் மாத்திரம் இருக்காங்க. மோவாப் என்னும் வாசலுக்குள் பிரவேசிக்கிற மனிதர்கள் நாசம் அடைவார்கள். மோவாப் என்றால் பாவம் நிறைந்த இடம், அக்கிரமம் நிறைந்த இடம். உங்களுக்கு தெளிவா சொன்னால் லோத்தனுடைய மகள்கள் பிரவேசித்து இருந்த இடம் தான் மோவாப். ஒதுக்கப்பட்ட இடம், தள்ளப்பட்ட இடம், வேசி மார்க்கமா நிறைந்த இடம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடம் மோவாப். ஆசீர்வாதமா இருந்தது, ஆனா நம்ம ஆசீர்வாதமா அங்க வாழ முடியாது. ஆனாலும் அந்த தேசத்துக்கு நகோமி புறப்பட்டு சென்றாங்க, நாசமாகி வெளியே வந்தாங்க. கணவர்கள், பிள்ளைகள் தேவையில்லாத தொடர்புகளை அந்த தேசத்தில் கற்றுக்கொண்டாங்க. சும்மா சாக்கல, நோய் வந்து செத்தார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க சும்மா சாக்கலங்க, பல விதமான நோய்களினால் அகப்பட்டு செத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஓர்பால் ரூத்தும் நிற்கும் போது ஓர்பால், இந்த தேசமே எனக்கு இனிமையா இருக்குது, நான் நகோமி விட்டு புறப்பட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி மோவாப் தேசத்தினுடைய வாசலுக்குள் நுழைந்தால் ஓர்பால், நான் செத்தாலோ நகோமியோட தான் சாவேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? இவர்களுடைய கானான் தேசத்துக்கு என்ன பண்றாங்க? திருப்பி வராங்க. அல்லேலூயா. திரும்பி வந்து அந்த தேசத்துல வாசல் வழியா நுழையும் போது நகோமிய, என்னுடைய மாமியாகி நகோமிய, நீ வீட்டிலே தங்கி நான் உனக்கு உணவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி களஞ்சியத்தின் வாசலுக்குள் நுழைகிறார். அல்லேலூயா. எந்த வாசல்? களஞ்சியத்தின் வாசல், விவசாய வாசல். அந்த இடத்துல நுழைகிறார். முதல் நாள் நுழைந்தவனுக்கு மடியில கட்டு போற மாதிரி கோதுமை மணிகள் கிடைச்சது. அப்போ போவாஸ் சொல்றாரு, அவளுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க, அவளுக்கு என்ன பண்ணுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க, கொஞ்சம் கதிர்களை சிந்த விடுங்க, பொறுக்கிக் கொள்ளட்டும். பொறுக்கிக் கொள்ள வந்தவள் களஞ்சியத்தையே சொந்தமாக்குறான். மறுநாள் அல்லேலூயா, அல்லேலூயா. மறுநாள் அவங்க யாரெல்லாம் சிந்த விட்டாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? மறுநாள் களஞ்சியத்தில் அவருக்கு இடம் கிடைக்கிறது. கர்த்தரும் கூட இருப்பாரானால் களஞ்சியத்தினுடைய பொருட்கள் வாசலுக்குள் நுழைகிறது. அல்லேலூயா. களஞ்சியத்தில் படுத்து கிடந்தவா முதல் நாள் என்ன பண்ணுது? எங்க போறதுன்னு தெரியல, வழி இல்ல, வாசல் இல்ல. வயசான மாமியாரை வச்சு என்ன பண்ண முடியல, சாப்பாடு இறக்கணும், பார்க்கணும்னா தப்பா பார்க்கறான். ரூத்து பார்த்து என்ன பண்றான்? தப்பா அழைக்கிறான், தப்பா கமெண்ட் பண்றான். புதுசா வந்து இந்த ஊர் யார் அது பார்க்கறான். ஆனா அந்த வழிகள் எல்லாம் போவாங்க.
அந்த வழியெல்லாம் அவங்க அடையாம எவனையும் பார்க்காம இயேசுவை மாத்திரம் பார்த்து கலைஞத்துல நுழைந்து பொறுக்கி வாழறா. 2வது நாள் என்ன பண்றா? கலைஞருக்கு அதிகாம நாம் மாறா. 3ஆம் நாள் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறாள். அல்லேலூயா. எந்த வாசல் உள்ள நுழையணும்? நிறைய வாசல்கள் இருந்தது. பாவத்தின் வாசல், அநியாயத்தின் வாசல், விபச்சாரத்தின் வாசல், வேசிச்சரத்தின் வாசல், அநேக அழைப்புகள் அவளுக்கு கிடைச்சது. வேலை பொறுக்கிற இடத்துல வேலைக்காரர்கள்லாம் நம்ம டிஸ்டர்ப் ரூத்துக்கு. ஆனால் அந்த வாசல் வழியெல்லாம் பிரவேசிக்காம எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதான். எந்த வாசல் நான் பிரவேசிக்கணுமோ போகப்பட்ட அரண்மனைகளை நான் பிரவேசிப்பேன்னு சொல்லி பணம் கொடுத்து கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு கூட சொல்லுகிற நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான வாசல் நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். ஏற்கனவே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கான வாசலை நீங்க பிரவேசிக்க போறீங்க. உங்களுக்கான அரண்மனை தயாரா இருக்கிறது. திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் போட்ட மாட்டான். நீங்க ஒரு திட்டம் பண்ணீங்கன்னா அது நடக்காது. தேவ திட்டம் செயல்பட ஆரம்பிக்கும். சிம்சோன் ஒரு வாசல்ல பிரவேசித்தாரு. அல்லேலூயா. தனக்கு இருக்கிற பழத்தை எழுந்தார் என்று வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. தெலீலாவின் மடியில சிம்சோன் படுத்துக் கொண்டிருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் வாசல் அலங்கம் விடிந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் தகர்த்து போட்டார் என்று வாசனம் சொல்லுகிறது. உனக்கு இருக்கிற பவர் உனக்கு தெரியல தம்பி. உனக்கு இருக்கிற பவர் உனக்கு தெரியலமா? தயவு செய்து உனக்கு இருக்கிற கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நட. உன் நெஞ்சின் வழியிலோ உன் கண்ணின் காட்சியிலும் நட. உன் இருதயம் உனக்கு குறிப்பாகட்டும். உன் வாழும் வயதில நீ எதை வேணாலும் செய். ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. வாலிபனே, உன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? உன் பாதையை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? உன் வசனத்தை காத்துக் கொள்வதனால தானே? உன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதனால தானே? தேவனுடைய வழியை விட்டு விலகாதிருங்க. தேவனுடைய பாதை மேன்மையானது. தேவனுடைய பாதை சிறந்தது. தேவனுடைய பாதை உன்னதமானது. இந்த சிம்சோன் தன் வழியை விட்டு வேற வழியில மாறி போனதுனால கர்த்தருடைய வழியை விட்டு மாறி போனார். அல்லேலூயா. ஒரு சிங்கத்தை நான் சாகடிச்சேன். மறுநாள் போகும்போது மறு பயணம் போகும்போது அந்த சிங்கத்தினுடைய அழுகின சரீரத்திலிருந்து தேன் கூடு இருக்குது. அதை எடுத்து அவன் சாப்பிட்டான் என்று வார்த்தை சொல்லுது. ஐயா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் சிங்கத்தின் வாழை கிழிக்கிறாரு சிம்சோன். அவ்வளவு பவர் இருந்தது. அடுத்த முறை அந்த வழியா போகும்போது சிங்கம் செத்து கிடக்குது. அதுல தேன் கூடு இருக்குது. அதை எடுத்து அவர் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. நீ சொல்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள, அசிங்கம், அவமானம், பாவம் எதிர ஊன்றி விடுதோ அதெல்லாம் நீ நல்லது நினைச்சு சாப்பிடுறியா? தயவு செய்து விட்டு விடுங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நாரி கிடக்கிற, செத்து கிடக்கிற, அதை நீ தொட விரும்புகிறாயா? அது சாக போகிறது, செத்து கிடக்கிறது, நாரி போகிறது. அதுல கூட இன்பத்தை நீ அனுபவிக்க விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையை அதை தொலைத்து விட்டாயா? உன் எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மறந்து விட்டார். உன் எதிர்காலத்தினுடைய வாசல் மூடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீ அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தாயோ அன்றைக்கு அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் மூடப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கை மூடப்படக்கூடாது. உனக்கான வாசல் திறக்கப்பட வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் போய் உங்களுக்கு அவர் சலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கான சலம் மூடப்படக்கூடாது. இல்ல உங்களுக்கான சலம் வேற ஒருத்தருக்கு போகக்கூடாது. உங்களுக்காக ஆயத்தப்படுத்தல, நீ தான் தங்கணும். எழுந்து விடாதீங்க. கர்த்தருடைய மகிமையை அன்பான கர்த்தருடைய நான் பிரசங்கிக்கிறேன் என்ன பார்க்காதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறது காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க? செயல்படுத்துங்க. அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாசலை மூடிக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா.
என்று உங்களுக்கு சொல்லுகிற நம்மான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. ஏசாயா 14:31. அழகு நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காட வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. புரிந்து கொள்ளுங்க, பிசாசு வந்திருக்கிறான், வாசல் அழகும், நகரமே கதறும். அல்லேலூயா. பெலிஸ்தியாவை நீ முழுவதும் கரைந்து போகிறான், வாழ்க்கை முழுவதும் கரைந்து போய் உப்பை போல. ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. அவன் லேகியோனே வருகிறான். அல்லேலூயா. அவன் சிம்சோனே வருகிறான், அவன் பாவமாய் வருகிறான், அவன் சாபமா. அவன் எந்த ரூபத்தில் வரவன் நமக்கு தெரியாது. அவன் எதனா ஒரு ரூபத்தில் ஒன்று ஆசீர்வாதம் வருவான், பிரேமத்தில் வருவான். பிசாசு என்னக்கா எப்படி இருக்கிற? அதில் ஒரு பிசாசு வரும், எப்படி வருவான்? என்னக்கா எப்படி இருக்கிற? ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லலையா? ஒன்னா எல்லாத்தையும் அவரை வச்சிருந்தாரு, எதுவுமே சாப்பிட சொல்லலையா? இல்ல, எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிக்கிறாரா? அது ஒண்ணு மட்டும் முக்கியமானது, அதை மட்டும் என்ன சாப்பிட சொல்ல ஞாபகம் சொல்லும். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. என்னோட மூணு வரும்போது அப்படிதான் சொன்னாரு. நான் தான் பார்த்துருந்தேன், தொடர்ந்து நான் தான் பார்த்துருந்தேன். அது மட்டும் அவரு சாப்பிடுறாரு, அது சாப்பிட்டா அவரா மாதிரி மாறுவாரு. உன் வாழ்க்கையில கூட உன்னை சுற்றி இருக்கிற பாவத்தினுடைய கழுகுகள், பிணந்தண்ணி கழுகுகள் உன்னை பாவத்தில் கொண்டு போவதற்கு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி பேசும், உன்னை அழிக்கிறதுக்கான பிளான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பணம் இருந்தா 10 நண்பர் வருவாங்க, பணம் வந்தவங்க வர மாட்டான், அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பரிசுத்தம் தான் அதனால சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. பரிசுத்தம் அவரும் கூட வந்தவங்க வர மாட்டான், அது புரிஞ்சுங்க. பாவம் இருந்தாலும் 10 பேர் வருவான், பணம் இருந்தாலும் 10 பேர் வருவான். பரிசுத்தம் இல்லைனாலும் 10 பேர் கூட வருவோம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க.